இயேசு உங்களோட கூட இருக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸ்ஸட் சண்டே. தேவ ஜனமே, இன்றைய தேவ வாக்கு என்ன தெரியுமா? மார்க் 4:39 அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு. ஹல்லேலூயா. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆம் தேவஜனமே, நம் கர்த்தராகிய இயேசு நம் வாழ்க்கை என்னும் படகில் இருந்தால் காற்றையும் கடலையும் அமர்த்தி அவர் நமக்கு மாலுமியாய் நம் வாழ்க்கையை நடத்துவார். வாலிப பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் அநேக விதமான புயல்கள் காணப்படும். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் அநேக துறைமுகத்தை எட்டக்கூடாதபடிக்கு நம் வாழ்க்கையில் தடைக்கற்கள் காணப்படும். ஆமேன். ஆனால் தேவனாகிய கிறிஸ்து நம்மோடு கூட மாலுமியாக இருப்பாரானால், ஹல்லேலூயா, அவர் நமக்கு துறைமுகத்தை காண செய்வார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஏன் பயப்படுறீங்க? எந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்டவர்களோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஆச்சரியமாய் சீஷர்கள் பார்த்தார்கள். பேதுரு வெறுமையாக இருந்து மீன் எப்போதும் போட்டுக்கொண்ட இடத்துல மீன் கிடைக்கல. ஆனால் அந்த ராத்திரியை ஆண்டவராகிய கிறிஸ்து அவரோடு கூட இருக்கும் பொழுது வலைகள் கிழியத்தக்கதாய் மீன்களை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. ஆம் தேவஜனமே, நம் வாழ்க்கையில் இல்லாமல் முழுகி போகிற நிலைமை, வேலை இல்லை, எனக்கு கூட யாருமே இல்லை, நம்ம ஒதுக்கப்பட்ட நிலைமைகள், சில நேரங்களில் அவ்விசுவாசமான வார்த்தைகள், அவ்விசுவாசமான செயல்கள் நமக்கு எதிராய் காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்கிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவஜனமே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து என்னும் மாலுமியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் கரையை கடக்க கர்த்தர் உதவி செய்வார். அவர் நம்ம கூட இருப்பார். வாலிப பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்கு நங்கூரமாய் சுக்கானாய் நம்மோடு கூட இருப்பார். வாலிப பிள்ளைகளே, மனம் தளராதீங்க. ஹல்லேலூயா. எந்த காற்று வீசினாலும், எந்த கடல் கொந்தளிப்புகள் நம் வாழ்க்கையில் ரெண்டாக பிரித்து போட்டாலும், நம்மளுடைய நம்பிக்கை கிறிஸ்து மேலே ஜெபிக்கலாமா? விஸ்வாசிங்க, கர்த்தருடைய அற்புதத்தை காணும். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் மூழ்கி போகிறோம், எங்களை தேற்றுவார் இல்லை, எங்களை எடுத்து நடத்துவார் இல்லை என்று ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவை தவித்து கொண்டிருக்கிற எங்கள் வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. வெள்ளம் போல சத்துருகள் வந்தாலும் அப்பா, நீர் ஆவியானவர் இடைக்கட்டி கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி சுகத்தையும் பலத்தையும் தாங்க, தேசத்தை சமாதானத்தை தாங்க, வியாதிஸ்தர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவர், இந்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். ஆமேன். விஷ் யூ ஹாப்பி பிளஸ்ஸட் சண்டே.